வாழ்க்கை கட்டுப்பாட்டை மீறி செல்லும்போது நாம் எப்படி அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை அறிவது மிக முக்கியம். ரோமன் பேரரசின் கடைசி நல்ல பேரரசர்களில் ஒருவரான மார்க்கஸ் அவுரேலியஸ் தனது மெடிடேஷன்ஸ் என்ற நூலில் இது பற்றி பல அற்புதமான கருத்துக்களை தருகிறார். இவர் கூறும் 5 புண்ணிய குணங்களை பயில்வதன் மூலம் நீங்கள் எந்தவொரு சூழ்நிலையிலும் நிச்சயமற்ற நிலைகளை அணுகும் போது அமைதியையும் நிம்மதியையும் தக்க வைக்க கூடியவராக மாறலாம். முதல் குணம் ஏற்றுக்கொள்வதாகும். மார்க்கஸ் நம்மை நிகழ்வுகளை அவை உள்ளபடி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார், மறுப்பில் மூழ்க வேண்டாம். அவரது மெடிடேஷன்ஸ் என்ற நூலில் அவர் எழுதினார், உனக்கு ஏதோ நிகழ்கிறது, நல்லது, இயற்கையால் உனக்காக முன்னிறுத்தப்பட்டதாகும், தொடக்கத்திலிருந்தே பாடன் இல் நெய்தப்பட்டதாகும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் நடக்க வேண்டியது என்று நீ நம்பினால் அதை ஏற்றுக்கொள்வது உனக்கு மிகவும் எளிதாக இருக்கும். உங்கள் நடப்பு சூழ்நிலையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது மிகவும் கால்ம் அடைய உதவுகிறது, உணர்வுகளை எக்ஸைட்மெண்ட் அளவிற்கு உயர்த்திவிடுகிறது. நீங்கள் இப்போது இருக்கும் இடம் அது தான் உங்களுக்கு மீண்டும் வேண்டிய இடம், அதை உணர்வது முக்கியம். இது ஒரு விபத்து அல்ல. நிகழ்காலத்தை ஏற்றுக்கொள்வது உங்கள் புயலைப் போல ஆர்ப்பரிக்கும் எதிர்காலத்தை மாற்றுவதற்கான முதல் படி ஆகும். மார்க்கஸ் பேசும் இரண்டாவது குணம் மைண்ட்ஃபுல்னஸ் பற்றி ஆகும். மெடிடேஷன்ஸ் என்ற நூலில் அவர் கூறுகிறார், மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிடு, இதை மட்டும் பிடித்துக்கொள் மற்றும் நினைவில் கொள், நாம் ஒவ்வொருவரும் இப்போது மட்டுமே வாழ்கிறோம், இந்த குறுகிய தருணம். மீதமுள்ளது ஏற்கனவே வாழப்பட்டுவிட்டது அல்லது கண்டுகொள்ள முடியாதது. இந்த மார்க்கஸின் எண்ணம் நம்மை தற்போதைய தருணத்திலும் அடுத்த செயலிலும் மையம் கொள்ள வேண்டும் என்பதாகும். காரணம் கடந்த காலம் வெறும் நினைவுகள் மட்டுமே மற்றும் எதிர்காலம் நிச்சயமற்றது. இப்போது நீங்கள் செய்யும் வேலையில் முழு மனதோடும் உங்கள் சிறந்த திறன்களோடும் ஈடுபடுவது தான் மிக முக்கியம். அந்த அர்ப்பணிப்புடன் செய்த வேலையை விதியே அடுத்த படியாக எடுத்துக்கொள்ளும். இந்த மந்திரம் போன்ற கருத்தை உங்களின் முயற்சிகளில் பின்பற்றி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கைப்பிடியேற்றி அசற்றுங்கள். நீங்கள் தற்போதைய நிமிடத்தில் கவனம் செய்யும்போது மிகவும் அமைதியாக உணர ஆரம்பிப்பீர்கள். மாற்ற முடியாத கடந்த காலம் அல்லது அறிய முடியாத எதிர்காலம் பற்றி கவலைப்படுவதால் வரும் ஆங்ஸைட்டி நீங்க போகும். நீங்கள் இப்போது செய்யும் வேலைக்கு மட்டும் கவனம் செலுத்துவது உங்கள் டைம் ஐ மிக பயனுள்ள விதமாக பயன்படுத்துவதாகும். மார்க்கஸ் பற்றியுரைக்கும் மூன்றாவது குணம் பகுத்தறிதல் என்பதாகும். இது உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவைகளையும் அல்லாதவைகளையும் வேறுபடுத்த முடியும் என்ற திறனை குறிக்கிறது. அவர் எழுதியிருப்பதாவது, உங்களுடைய உடலும் இரத்தமும் மட்டுமே உங்களுக்கு சொந்தமானவை, மற்றபடி வேறெந்த விஷயமும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. உங்கள் கட்டுப்பாட்டில் மிகவும் உள்ளது உங்கள் உடல், மனம் மற்றும் செயல்கள், அதாவது உங்கள் செல்ஃப் எக்ஸ்பிரஷன் ஆகும். இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி உங்களை வெளிப்படுத்த வேண்டுமென்று நீங்கள் கட்டுப்படுத்தலாம், ஆனால் உலகம் உங்களுக்கு எப்படி பதில் கொடுக்கும் என்பதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. உங்களுடைய நல்ல நோக்கங்களுடன் ஏதாவது ஒரு சொல்லை சொல்லலாம், ஆனால் அது தவறாக புரியலாம். ஒரு பாடல், திரைப்படம் அல்லது புத்தகம் மீது நீங்கள் வருடங்கள் உழைக்கலாம், ஆனால் அதை மக்கள் ரசிக்க வைக்க நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாது. நீங்கள் குளிர்காலத்தில் சூடாக உடை அணியலாம், ஆனால் மழையை நிறுத்த முடியாது. உங்களுடைய செயல்களும் சுய வெளிப்பாடுகளும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பினும் உலகின் பிரதிக்கிரியைகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. இதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஒரு அளவுக்கு அமைதியாக உணர்வீர்கள், ஏனெனில் பெரும்பாலான விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பால் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள், மேலும் உங்களுடைய செயல்கள் மட்டுமே உங்களுடைய பொறுப்பு என்பதை சிந்திப்பீர்கள். மார்க்கஸ் கூறும் நான்காவது நல்லொழுக்கம் என்பது தீர்மானம். அவர் எழுதுகிறார், உங்கள் இயற்கை கோரும் விஷயங்களை மட்டும் செய்வது, இயற்கை அனுப்பும் விஷயங்களை ஏற்றுக்கொள்வது தவிர வேறு எதையும் முக்கியமானதாக நினைக்காதீர்கள். மார்க்கஸ் நாம் முக்கியமாக கருதும் விஷயங்களை பற்றி நாம் ஸ்மார்ட்டாக இருக்க எச்சரிக்கிறார். இது போன்ற ஆழ்ந்த கருத்துக்களை யாராவது கொஞ்சம் எளிமையாகவும் உற்சாகமாகவும் விளக்க முடியுமா? என்னை போல் யார் இன்னும் பயில நினைப்போர்? உண்மையிலேயே முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் நீதி, நேர்மை, தன்னடக்கம், தைரியம் போன்ற நற்குணங்களை பின்பற்றுவதுதான். அதாவது நல்ல மனிதராக இருப்பது. நாம் பணம், புகழ், பிறர் முன் நன்கு தோற்றம் கொடுக்கும் விஷயங்களை முக்கியமாக நினைத்தால் அவை நம் கட்டுப்பாட்டில் அல்லாததாலும் பிறர் மீது சார்ந்திருப்பதாலும் நமக்கு அதிக கவலையை தரும். அதிர்வுகளும் ஆர்வங்களும் நிறைந்த இந்த வாழ்க்கை முறையை நாம் சரியான பாதையில் நகர்த்த வேண்டும். நாம் சரியான விஷயங்களை முக்கியமானவையாக மதிப்பிடும்போது, அதாவது நல்ல ஒழுக்கம் கொண்டு நல்ல மனிதராக வாழ்வதைப் போல, நாம் மிகவும் அமைதியான மற்றும் சாந்தமான உணர்வை பெறுகிறோம், ஏனெனில் நல்ல மனிதராக இருப்பது எப்போதும் நமது கட்டுப்பாட்டில் உள்ளது. மார்க்கஸ் கூறும் ஐந்தாவது வார்ச்சு அடாப்டபிலிட்டி பற்றி நாம் பேசுவோம். மாற்றம் என்பது பயத்தை கொடுக்கிறதா?
ஆனால் மாற்றம் இல்லாமல் எது இருக்க முடியும்? இயற்கையின் மையம் அதுதானே. நீங்கள் ஒரு சூடான பாத் எடுக்கும்போது ஃபயர்வுட் மாற்றம் இல்லாமல் தான் அது நடக்குமா? ஃபுட் சாப்பிடும்போது அது மாற்றம் இல்லாமல் நடக்குமா? எந்த வைடல் ப்ரோசஸ் கூட ஏதோ ஒன்று மாறியே தீர்க்க வேண்டும், இல்லையா? இதை நீங்கள் உணராமல் இருக்க முடியுமா? உங்களுடைய வாழ்க்கையிலும் இது தான் நிகழ்கிறது, மற்றும் இது இயற்கைக்கு அவசியமானது. உலகம் என்றும் ஓர் இடைவிடாத மாற்றத்தில் உள்ளது. அதனால் ஒரு இடத்தில் நின்று கொண்டால் கண்ணும் காணாமல் பின் தங்கிவிடலாம். மாற்றத்துடன் ஒத்துழைக்க மறுப்பது இயற்கைக்கே விரோதமானது. காலம் மாறி வரும்போது நீங்களும் அந்த காலத்தோடு மாறிக்கொண்டு செல்ல தயாராக இருக்க வேண்டும். உங்களுக்கும் உலகிற்கும் மாற்றம் இயல்பானதும் அவசியமானதும் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது நீங்கள் மேலும் அமைதியாக உணர்வீர்கள். எனவே இந்த 5 குணங்கள், ஏற்பு, மைண்ட்ஃபுல்னஸ், டிஸ்கிரிமினேஷன், ஜட்ஜ்மெண்ட், அடாப்டபிலிட்டி இவற்றை பயிற்சி செய்வதன் மூலம் நீங்கள் மார்க்கஸ் ஆரலியஸ் போல ரோம் பேரரசின் 5 நல்ல பேரரசர்களில் கடைசியானவராக மாற்றங்களை கட்டுப்படுத்தி குழப்பங்களிலும் கூட அமைதியை பேணுவதை கைகூடலாம்.